ஏஎல்எம்ல வரக்கூடிய சில கிளைண்ட்ஸுங்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லேபில் வந்து நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், நிறைய நாங்கள் பிளட் டெஸ்ட்டுக்கு ஒரு செலவினங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது, இதை வந்து எங்களால் தவிர்க்க முடியல, அண்ட் இதை வந்து சில இடங்களில் வந்து எங்களால் நாங்கள் விருப்பப்பட்ட இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான சலுகைகள் கிடைக்கும், அதை நாங்கள் பயன்படுத்திக்கலாமே, இது வந்து ஒரு வியாபார நோக்காக நம்ம பண்ணுறோமா, இது தேவையற்ற ஒரு செலவான்ற மாதிரி கேட்குறீங்க. சில நேரத்தில் சில பேர் என்கிட்ட கேட்கக்கூட கஷ்டப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, ஏஎல்எம்மை பொறுத்த மட்டும் வெளிப்படையாக என்கிட்ட பேசுங்க, வெளியே வந்து கேளுங்க, தைரியமாக என்கிட்ட கேளுங்க, இது எனக்கு தேவையற்ற ஒரு செலவான்னு கேளுங்க. நான் இப்போ இன்னும் உங்களுக்கு கொடுக்குற பதில் இதுதான் ஏஎல்எம் உடைய ஒரு அணுகுமுறை. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாடி பிடிச்சி வைத்தியம் பண்ணாங்க. நாடி பிடிச்சி வைத்தியம் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நோய் அதோடைய தன்மை தெரிஞ்சுது. அதுக்கு கை தேர்ந்த மருத்துவர்கள் அவங்க வந்து அவ்வளோ வந்து ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ அவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து வாய்ப்புகள் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம், டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹார்ட்டுக்குள்ளார போய் எந்த இரத்த குழாய் எவ்வளோ தூரம் அடைப்பு இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியுது. ஒரு பிரெயினில் போனால் ஈச்சி எடுக்கிறாங்க, உங்களுக்கு தூக்கம் ஏன் சரியாக வருதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுது. உங்களுக்கு ஹோல்டர் மானிட்டர் 24 மணி நேரமும் உங்களோட இசிஜி எடுக்கிறாங்க. ஒரு ரத்தம் டெஸ்ட் எடுத்துக்கங்க, உங்களுக்கு பிற்காலத்தில் சக்கரை வருமானதை இன்றைக்கி ரத்தம் டெஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியுது. இதை மாதிரி தொழில்நுட்பம், டெக்னாலஜி இதை இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்றைக்கி பொதுமக்களிடையே ஒரு போதுமான விழிப்புணர்வு கிடையாது. ஏஎல்எம்மில் பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து இருக்கக்கூடிய எல்லா சேவைகளும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கிடைக்கணும். எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஒரு நோயாளிகளுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து வெளிப்படை. இன்றைக்கி எத்தனையோ கிளைண்ட் சுகரோடு வராங்க, தோல் வியாதி வராங்க, மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, புற்றுநோய், ஹார்ட்டை ஃபெயிலியர் ஆகி வராங்க. சில பேருக்கு முதிவுது, இது மாதிரி இருக்கும்போது நாங்கள் டெஸ்ட்டுங்க பண்ணுறோம் இல்லையா, அந்த பரிசோதனைகளில் வரக்கூடிய குறைகளெல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோம். சில டெஸ்ட்டுங்க அதிகமாக இருக்கும், சில டெஸ்ட்டில் வேல்யூ ரெஃபரன்ஸ் ரேஞ்சில் அவுட் ஆஃப் ரேஞ்ச், லோவலாக இருக்கும், ஹையாக இருக்கும். அந்த மாதிரி டெஸ்ட்டுங்களை 2-3 மாதம் கழித்து நீங்கள் அதே லேபில் போய் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? மாற்றம். உங்களுடைய அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது நார்மல் ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இது எப்படி நம்மளால் பண்ண முடியுது? ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு லேப் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோன்னா, அந்த லேபில் இருக்கக்கூடிய லேபுடைய எஃபிஷியன்சி, பர்ஃபார்மன்ஸ், அக்யூரசி, ப்ரெசிஷன், இது எல்லாமேயோட காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் இங்கே வந்து என்னால் வேலிடேஷன் பண்ண முடியும். நாளைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுடைய டேட்டாவை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி அது ஒரு நம்ம பப்ளிகேஷன் பண்ணுறோம், நம்மளுடைய ஹெர்பல் மெடிசன்ஸும் ஒரு இன்டெகிரேட்டிவ் மெடிசன்ஸ்லையும் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் அவுட்கம் வந்திருக்குன்னு நம்ம சொல்கிற பட்சத்தில் அதை வேலிடேட் பண்ண முடியும். அதனால தான் ஏஎல்எம்மில் பொறுத்த மட்டும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், லேப் டெஸ்ட்டாக இருக்கட்டும், நம்ம ஒரே பர்டிகுலர் நாங்கள் சொல்கிற லேபில் நீங்கள் பண்ணணும், இது நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை நாங்கள் அன்வான்டாக பண்ணலை, அன்ப்ரொஃபஷ்னலாக பண்ணலை, ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக பண்ணலை, உங்களுக்கு பெனிஃபிஷியலுக்காக தான் பண்ணுறோம். உங்களுடைய டயக்னோசிஸை எவிடன்ஸ் பேஸ்டாக கொடுக்குறோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறோம். ஒரு 3-4 டயக்னோசிஸ் இருக்குன்னா இதில் கரெக்ட் டயக்னோசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவ் மெத்தடாலஜியாக யூஸ் பண்ணுறோம். அதனால தான் எப்பவுமே சொல்கிறேங்க, ஏஎல்எம் வந்து டிரான்ஸ்பரன்சி, எத்திக்கல், ப்ரொஃபஷ்னலிசம் இருக்கணும். இது உங்களுடைய லேப் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்றது தெரியும். ஒரு அப்நார்மல் டெஸ்ட்டும், சில டெஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும், சில டெஸ்ட்டு 3 மாதம் வரையும், சில டெஸ்ட்டு ஒன்ஸ் இன் இயர் பண்ணால் கூட போதும். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக இந்த டெஸ்ட்டு பண்ணோம், அந்த டெஸ்ட்டோடைய வேல்யூ நமக்கு பாதிக்க கொடுத்துருக்கா, நார்மலாக இருக்கான்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நாங்கள் சரி பண்ணுறோம், சரி பண்ண பிறகு அது நார்மல் ஆகுதான்றது நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் அப்ரோச் ஏஎல்எம் இருக்குது.